என்னுடையதுங்கிற அந்த உணர்வு அது ரொம்ப பவர்ஃபுல் இல்லையா? ரொம்பவே. இதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அந்த புத்தகத்துல இருக்கு. ஒரு குழந்தையோட பொம்மை உடைஞ்சு போச்சுன்னா அது பயங்கரமா அழும். அந்த வலி அந்த பொம்மையோட விலைக்காக வர்றதில்ல. என்னுடைய பொம்மை உடைஞ்சிடுச்சுங்கிற எண்ணத்தால வருது. அந்த பொம்மை அதோட சுயத்தோட ஒரு பகுதியா மாறிடுச்சு. அப்ப இது வெறும் எண்ணங்கள் மட்டும் இல்ல, பொருட்களோட கூட நாம இப்படி அடையாளப்படுத்திக்கிறோம். இது பெரியவங்களுக்கும் பொருந்தும் இல்லையா? என்னோட கார், என்னோட வேலை, என்னோட கருத்து. யாராவது நம்ம கருத்த தப்புன்னு சொன்னா, அவங்க நம்மளையே தாக்குற மாதிரி நாம உணர்றதுக்கு இதுதான் காரணமா? மிகச்சரியா சொன்னீங்க. அங்கதான் பிரச்சனையே ஆரம்பிக்குது. நீங்க ஒரு கருத்தை பாதுகாக்கல, உங்கள பத்தின ஒரு மன உருவத்தை, அந்த நான்கிற உருவத்தை பாதுகாக்கிறீங்க. இதுக்கு இன்னொரு உதாரணம், அந்த லண்டன் சுரங்கப்பாதையில தனக்குத்தானே கோபமா பேசிக்கிட்டு இருந்த பெண். அவங்க முழுமையா தான் மனசோட கட்டுப்பாட்டுல இருக்காங்க. தலையில ஓடுற அந்த குரல் தான் நான்னு நம்புறாங்க. அந்த குரல், அதுதான் அகங்கார மனசோட வெளிப்பாடா? ஆமா. அந்த மனம் எப்பவுமே கடந்த காலத்தால நிபந்தனைக்குட்பட்டது. அதோட முக்கியமான வேலை என்ன தெரியுமா? மத்தவங்கள குறை சொல்றது, பழைய விஷயங்களே நினைச்சு மனக்கசப்ப வளர்க்கறது. ஏன்னா மத்தவங்கள தப்புன்னு முத்திர குத்துறது மூலமா நான் சரிங்கிற ஒரு உணர்வு அகங்காரத்துக்கு கிடைக்குது. அது ஒரு விதமான மேலாதிக்க உணர்வை கொடுத்து அகங்காரத்தை இன்னும் பலப்படுத்துது. நான் சரின்னு நிரூபிக்க வேண்டிய தேவை. இதுதான் உறவுகளுக்குள்ளயும் சமூகத்திலயும் பல பிரச்சனைகளை உருவாக்குது. சமூக வலைதளங்கள்ல நடக்கிற விவாதங்களை பார்த்தாலே இது புரியுது. அங்க உண்மை எதுன்னு கண்டுபிடிக்கிறத விட ஏன் பக்கம்தான் சரின்னு நிரூபிக்கிறது தான் பெரிய போராட்டமா இருக்கு. அருமையான ஒப்பீடு. டோலே இத ஒரு கூட்டு மனநோயின்னு சொல்றாரு. ஓ, கேட்கறதுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியா இருந்தாலும் யோசிச்சு பாருங்க. நாங்க சரி அவங்க தப்புங்கிற இந்த மனநிலை தான் சித்தாந்தங்களையும் மதங்களையும் கூட பிரிவினைக்கும் வன்முறைக்கும் கருவிகளா மாத்துது. உண்மையை தேடுறதுக்கு பதிலா நான்கிற அந்த மாயையை பாதுகாக்கத்தான் இந்த மொத்த போராட்டமும் நடக்குது.